வணக்கம். கலியுக சகுனி நேயர்களே, சுமார் 125 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கவிஞன் பெண் விடுதலை பற்றி எழுதியிருக்கிறாரு. நான் அந்த கவிதையை சொல்கிறேன். அந்த கவிஞரோட பெயர் என்னன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் அவர் சொன்ன அத்தனை விஷயமும் இன்னைக்கு சட்டமாக்கப்பட்டிருக்கு. இன்றைய சூழ்நிலைக்கு பெண்கள் நவீன கவிதை ஒன்று இருக்குது. அதுக்கு எப்போ தீர்வு கிடைக்குங்கிறது தெரியலை. அது நம்மளோட அனைத்து ஆண்களின் கையில் தான் உள்ளது. கவிதையை பார்க்கலாம். பெண்கள் பருவம் அடையும் முன்பு திருமணம் செய்து கொடுக்க கூடாது. குழந்தை திருமணம் கூடாதுன்னு சொல்லியிருக்காருங்க அந்த கவிஞர். இன்னைக்கு சட்டமாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அவர்களுக்கு விருப்பம் இல்லாதவர்களை திருமணம் செய்ய வற்புறுத்தக்கூடாது. எவ்வளவு அருமையான கவிஞன் பாருங்க. கவிதை நயத்தோட பெண்களுக்கு என்ன தேவைங்கிறத 125 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு தெய்வ கவிஞன். திருமணம் செய்து கொண்ட பிறகு அவர்கள் கணவனை விட்டு நீங்க இடம் கொடுக்க வேண்டும். திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த கணவனை உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அவரை நிராகரித்து விவாகரத்து வாங்குறதுக்கு அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும், கட்டுப்படுத்தக்கூடாது எந்த இடத்துலையும் அப்படின்னு அப்பமே சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி முன்னோர் சொத்தில் பெண்களுக்கு சரி பங்கு கொடுக்க வேண்டும். இந்த சட்டத்தை டாக்டர் கலைஞர் அவர்கள் நிறைவேற்றினாங்க. அந்த கவிஞன் சொன்ன அந்த சட்டத்தை பெண்களுக்கு சொத்துல சரி பாதி கொடுக்கணுங்கிறது சட்டப்படி இன்னைக்கு இருக்குது. அதை ஒவ்வொரு பெண்களும் பயன்படுத்தணும். அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவை அந்த கவிஞனோட கவிதை வரிகளையும் இன்னைக்கு இருக்க சட்டத்தையும் உங்ககிட்ட நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். திருமணம் வேண்டாம், விளையாட்டு வேண்டாம், தொழில் வணிகம் என மதிப்புடன் வாழ விரும்பும் பெண்களை அவர்களின் எண்ணப்படி வாழ்வதற்கு அனுமதிக்க வேண்டும். எந்த இடத்துலையும் அவங்கள கட்டுப்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாரு. அவங்களுக்கு தொழிலில் ஆர்வம் இருக்கலாம், வணிகத்தில் ஆர்வம் இருக்கலாம், வேற ஏதாவது கலையில் ஆர்வம் இருக்கலாம். அது விளையாட்டு, நடனம், நாட்டியம் எதோ வேணாலும் வச்சுக்கோங்க. அவங்கள நம்ம அவங்க மனசுப்படி நம்ம அவங்களுக்கு அந்த அனுமதியை கொடுக்கணும். எந்த இடத்துலையும் அவங்கள கட்டுப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு அந்த உரிமை அவங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி ஆண்கள் போல பெண்களும் கல்வியில் அனைத்து நிலைகளையும் அடைய வேண்டும். கல்வியில் அனைத்து நிலைகளையும் அடைய வேண்டும். என்ன இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. பெண்கள் இல்லாத இடமே இல்லை. உயர் நீதிமன்றத்திலிருந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி வரைக்கும் பெண்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அதிகாரத்தை புரிஞ்சு முழுசாக பயன்படுத்தணும். அதுதான் இன்னைக்கு தேவைப்படுது. எல்லா இடத்துக்கும் கல்வி மூலம் அவங்க போய் சேர்ந்துருக்கிறாங்க, உயர்வு அடைஞ்சிருக்கிறாங்க. தகுதியுடன் அவர்கள் அரசாட்சியில் எவ்வித பணியையும் பெற விரும்பினாலும் சட்டம் தடுக்கக்கூடாது. அரசியல்ல அந்த பெண்கள் ஒரு தலைமை பொறுப்புக்கு வராங்க அப்படின்னா அந்த இடத்துல சட்டத்தை கொண்டு இதுக்கு நீங்க தகுதியற்றவங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி சட்டத்தை வடிவமைக்கணும். உதாரணத்துக்கு நம்ம நாட்டுக்கு மருமகளா வந்தவங்க அன்னை சோனியா காந்தி. அந்த அம்மா பிரதமராக கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்க. அந்த வாய்ப்பு கிடைச்சும் அவங்கள அந்த இடத்துல பிரதமராக முடியாத அளவுக்கு சில வேலைகள் பண்ணாங்க. அதன் மூலம் அந்த அம்மா பிரதமர் ஆகலை, ஒதுங்கி இருந்தாங்க. அவங்களுக்கும் இந்த நாட்டில் தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல ஒரு திறமையான ஒரு எதிர்கட்சியாக செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும்போது அவங்க இந்த பெண்களை நம்ம எந்த இடத்துலையும் தடுக்கக்கூடாது. ஏன் அவங்க ஊர் வேணா இத்தாலியாக இருக்கலாம், நம்ம நாட்டுக்காரரை கல்யாணம் பண்ணிட்டு இங்கே நல்ல மருமகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. 2 குழந்தைகளை பெற்று இன்னைக்கு அவங்களும் இந்திய அரசியலில் முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் அந்த வாய்ப்பு ஏதோ ஒரு சட்டத்தை நம்ம காட்டி அதை நிப்பாட்டி வச்சுட்டோம். ஆனால் இன்னைக்கு அமெரிக்காவில் கமலா ஹாரிஸ் அப்படிங்கிறவங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அங்கே அதிபர் தேர்தலில் நின்று எலெக்ஷனில் நின்றுருக்காங்க. ஏற்கனவே துணை அதிபராக கூட அங்கே இருந்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம நாட்டிலையும் அவங்களுக்கும் பெண்கள்னு பார்க்கணும். இதில் எந்த நாடாக இருக்கட்டும், எந்த மதமாக இருக்கட்டும், எந்த ஜாதியாக இருக்கட்டும், தேவையில்லை. ஒரு பெண்ணுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை தடுக்கக்கூடாது அப்படின்னு
100 வருஷத்துக்கு 125 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கவிஞன் சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டில் ஆண் மக்களுக்கே அரசியல் விடுதலை இல்லாமல் இருக்கையில், தமிழ்நாட்டில் அதாவது 125 வருஷத்துக்கு முன்னால நம்ம பிரிட்டிஷ்காரனோட ஆதிக்கத்தில் இருந்தோம். அப்ப அந்த கவிஞன் சொல்லியிருக்காரு, இப்ப ஆண்களுக்கே இங்க ஒரு தனி சுதந்திரமான அரசியல் பண்றதுக்கு இங்க ஒரு தகுதி இல்லாத சூழ்நிலை தான் இருக்குது. என்னைக்கு நீங்க ஒரு தமிழ்நாடு அப்படின்னு ஒரு தனி ஒரு ஆட்சியை கொண்டு வரீங்களோ அன்னைக்கு பெண்களுக்கு அங்க சம பங்கு கொடுங்க, அரசியல்ல முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு அன்னைக்கு சொல்லியிருக்காரு. ஏன்னா பிரிட்டிஷ் ஆதிக்கத்துல இருக்கும்போது நடந்த கவிதை இது சம்பவம். அப்ப அவர் சொன்னது, ஆண்களுக்கே இன்னைக்கு இங்க எந்த பொறுப்பும் இல்லை. என்னைக்கு நீங்க சுதந்திரம் அடைஞ்சு தமிழ்நாடுன்னு ஒரு தனி ஒரு நாட்டை உருவாக்கி மக்களாட்சி அங்க கொண்டு வரீங்களோ அன்னைக்கு சம பங்கு அவங்களுக்கு கொடுங்கன்னு இருக்காரு. இன்னைக்கு அது நடந்துகிட்டு இருக்கா? மிக மிக குறைவாக தான் நடந்துகிட்டு இருக்கு. அரசியல்ல என்னதான் பெண்கள் சாதாரண கவுன்சிலர்ல இருந்து மேலிடம் அமைச்சர் வரைக்கும் வந்தாலும் அவங்க பின்னாடி இருந்து சாவி கொடுக்கறது அவங்களோட கடமன் தாங்க. ஆண்கள்னு சொல்றேன் மொத்தத்துல. அந்த ஆண் என்ன சொல்றாரோ அதை தான் அவங்க செயல்படுத்துறாங்க. நிறைய இடங்கள்ல மனைவி கவுன்சிலரா இருக்காங்க, கணவன் போய் அதிகாரம் பண்ணி சண்டை போடுறாரு. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கக்கூடாது. தனிப்பட்ட முறையில அவங்க புத்தியை பயன்படுத்தி பெண்கள் அங்க அதிகாரம் பண்ணணும். அப்பதான் அங்க வளர்ச்சியை காண முடியும். அதுதான் உண்மையிலேயே அந்த கவிஞன் சொன்ன வரிக்கு அர்த்தம். அதே மாதிரி இப்போ ஒரு கவிதை வந்திருக்குதுங்க. இது 125 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. பல விஷயங்கள் சட்டமாக்கப்பட்டிருக்கு, பல விஷயங்கள் செயல்பாட்டுக்கு வந்தாலும் திரைமறை இலைமறை காயாதான் நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு கவிதை பெண் பாதுகாப்பை பற்றி. இப்போது கவிதையில் உள்ள அனைத்தும் இன்றைய இந்தியாவில் சட்டமாகிவிட்டது. அதே போன்று சட்டம் இருந்து என்ன செய்ய? பெண் விடுதலை என்பது பெரிய கேள்விக்குறியாக தான் உள்ளது. பெண்ணாக பிறந்தால் உயிரோடு புதைக்கிறீங்க, பெண்ணாக பிறந்தால் உயிரோடு புதைக்கிறீங்க, இல்லை குப்பை தொட்டியில் போட்டு தெருநாய்க்கு இரை ஆக்குறீங்க. நேற்று கூட ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. வட மாநிலத்தில் ஒரு குழந்தைய குப்பை தொட்டியில் போட்டு போயிருக்காங்க. ஆனால் அந்த குழந்தைய ஒரு 4-5 நாய்கள் சேர்ந்து கடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ தூரத்துல இருந்து பார்த்த ஒருத்தர் என்னமோ நடக்குதுன்னு நாயை விரட்டி இருக்காரு. குழந்தையின் ஒரு பகுதி முன்பகுதி எந்த ஒரு சதையும் இல்லை, பின்பகுதி மட்டும்தான் இருக்கு. அந்த குழந்தை ஆனா பெண்ணான்னு கூட கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு மனிதாபிமானம் மற்ற நிலை இன்று இருக்கிறது. பெண் குழந்தையைத்தான் இவ்வாறு செய்கிறார்கள். அதுக்காக தான் இன்னைக்கு ஒரு பெண் எழுதிய கவிதை இது. அதையும் மீறி வளர்ந்து படிக்க போனால் பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் சில்மிசம் தொடர் செய்தியா தான் நடந்துகிட்டு இருக்கு. வாத்தியாரை பிடிச்சி ஜெயிலில் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி நடக்குது. பள்ளியை விட்டு வெளியே வந்தால் முட்டாள் பசங்களின் தொல்லை. சாலையோரத்தில் நின்று கொண்டு முட்டாள் பசங்கள் தனது தகப்பனார் தாய் என்ன அவங்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள் என்பது புரியாமல் போதைக்கு அடிமையாகிய இளைஞர்கள் சாலையோரம் நின்று பெண் குழந்தைகளை விரட்டி கொண்டிருக்கின்றார்கள், பயமுறுத்துகின்றார்கள், அச்சுறுத்துகின்றார்கள். விளையாட போனால் ஆக்சிபா மாதிரி கற்பழித்து கொலை செய்கிறாங்க. விளையாட போன குழந்தை வீடு சேர மாட்டாங்க. இது மாதிரி சம்பவங்களும் தொடர்கதையா இருக்கு. கல்யாணம் பண்ணா வரதட்சணை கொடுங்க. வேலைக்கு போனா காம கொடூரன் பார்வையால் நம்மை கொடுமை செய்கிறான். வேலைக்கு போன இடத்துலயும் நிம்மதி இல்லை. அங்கேயும் ஆண்களோட அராஜகம், காம கொடூரர்களோட அராஜகம் இருக்குது. இந்த பூமியில் வாழ்வது 2 இனம். ஒன்று ஆண் இனம், மற்றொன்று பெண் இனம். இதில் ஏனடா இத்தனை கொடுமை? காமுகனே, உனக்கு என்ன தேவையோ அதை உன் அம்மா சகோதரியிடம் கேட்டு பெற்றுக்கொள். எதற்காக தெருவுக்கு வருகிறாய்? ஏனடா தெருவில் விளையாடும் பட்டாம்பூச்சியிடம் உன் காமுகத்தை காட்டுகிறாய்? ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள ஆணும் மீசையை முறுக்கி பாரதியாக நினைத்துக்கொள். பெண்கள் வாழ்க்கை பூஞ்சோலையாக மாறும். பாரதி இறந்து 100 ஆண்டு கடந்து விட்டது. இன்னும் ஒரு பாரதி பிறக்கவில்லை என்பதுதான் இங்கு குறையாக இருக்கிறது. காரணம், ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு பெண்ணிற்கும் இது போன்ற பிரச்சனைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதற்கு காரணம் இன்னொரு ஆண்கள் என்று
தனது மனநிலையை மாற்றிக்கொள்கிறார்களோ அன்று இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். அதற்கு ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள தாய் தந்தை தனது குழந்தையை அனைத்தும் கற்றுக் கொடுத்து மற்ற பெண்களை சகோதர சகோதரியாக பார்க்கும்படி அவர்களுக்கு கல்வியை புகட்டினால் இது சாத்தியம். இல்லையே இது தொடர்கதை தான். இன்னும் எத்தனை பாரதி வந்தாலும் இதை நாம் மாற்ற முடியாது. இதற்கான விடை அனைத்து வீட்டில் உள்ள குடும்ப தலைவன் தலைவியின் கையில் தான் உள்ளது. நன்றி, வணக்கம்.